வணக்கம், அன்புடன் பிரியா. ஸோ நம்ம இப்போ எப்பயுமே உங்களுக்கும் எனக்கும் சரி ரோல் மாடல் இல்லைன்னா எப்பயுமே ஒரு சில பேர் எப்படி அந்த பவர்ஃபுல்லான ஒரு இடத்துல இருக்காங்க, எப்படி அவங்க அந்த இடத்துக்கு போனாங்கன்ற டவுட் இருக்கும். பட் அவங்க அட் அ ஸ்ட்ரெச் உடனே அங்கே போனாங்களான்னா கிடையாது. நிறைய விஷயங்களை தாண்டி தான் அங்கே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னென்ன ஸ்டேஜுன்றதை சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு 7 ஸ்டெப்ஸில் 7 ஸ்டேஜஸ் தாண்டி தான் ஒருத்தர் பவர்லெஸ்ஸாக இருந்து பவர்ஃபுல்லாக மாற முடியும். அது என்னென்னன்றதை நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதனால் நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் பில்ட் பண்ணுறீங்க, உங்கள் ரிலேஷன்ஷிப், உங்கள் கெரியர் எது நீங்கள் பண்ணணுன்னாலும் இந்த விஷயங்கள் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ அவுட். ஸோ பேசிக்லி இந்த ஒரு 7 விஷயத்தை புரிஞ்சுக்கணுன்னா நம்ம எங்கே இருக்கோன்றதை புரிஞ்சுக்கணும். நம்ம நார்மலான ஒரு லைஃப்பை தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ இந்த 7th ஸ்டேஜுக்கு நீங்கள் போகணுன்னா இந்த 6 ஸ்டேஜை தாண்டி தான் நம்ம 7th ஸ்டேஜுக்கு போக முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எல்லாத்துக்குமே மெயினான ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னென்னா கம்ஃபர்டபுள் இன் த சிஸ்டம். அது என்ன கம்ஃபர்டபுள் உங்களுக்கு புரியும். பட் சிஸ்டம்னா என்னென்னா நீங்கள் நான் இன்னைக்கு இல்லைனாலும் என்றைக்கோ ஒரு நாள் இல்லைன்னா இப்போ கூட நம்பிட்டு இருக்க ஒரு சில விஷயங்கள் தான் இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன். மோஸ்ட்லி மக்கள் நிறைய பேர் நம்புகிற ஒரு விஷயம் என்னென்னா ட்ரெடிஷ்னலான பாத், அப்படி இல்லையா மீடியா, அப்படி இல்லையா கவர்மெண்ட், அப்படியும் இல்லையா இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் காலேஜ் ஸ்கூல்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்களோ இதிலெல்லாம் நம்ம எந்த விதமான கேள்வி கேட்கவே மாட்டோம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ இவ்வளோ ஃபீஸ் கட்டுனா கட்டிடுவோம், இல்லைனா ஏதோ ஒரு விஷயம் கவர்மெண்ட் என்னடா இப்படி பண்ணுறாங்கன்னு நமக்கு டவுட்டும் வரும். அப்படியும் இல்லையா மீடியா பீப்புள் ஏன் இப்படி போடுறாங்க அப்படின்னும் தெரியும். ஓகே இதெல்லாம் நடந்துட்டுருக்கு போல் அப்படின்னு சொல்லி கம்ஃபர்டபுளாக இருந்து இதெல்லாமே கேட்டுட்ருப்போம் வித்தவுட் டிஸ்ட்ராக்ஷன். நம்பர் 1. நம்பர் 2, ஃபர்ஸ்ட் டவுட். நம்ம ஸ்கூல்ஸ்லேயும் சரி, நம்ம காலேஜில், அப்படி இல்லைன்னா மீடியாவில் வர விஷயங்கள், நியூஸ் பேப்பரில் பார்க்குற விஷயங்கள், இது எல்லாத்துலேயுமே நமக்கு ஒரு டவுட் வரும். ஏன் இப்படி ஒரு கொஷின் வரும். அதை நம்மளால் தவிர்க்கவே முடியாது, ஆனால் கேட்கவும் முடியாது. அந்த ஃபர்ஸ்ட் டவுட் வர இடம் தான் செகண்ட் ஸ்டேஜ். அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு பாதையை நோக்கி போயிட்டுருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்க. இதெல்லாம் நடக்காமலே 99% ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டேஜை கடந்து வந்துட்டோன்ற அந்த சந்தோஷத்தோடு இருந்துக்கோங்க. ஸ்டேஜ் 3 ஷாக்கிங்கான ஒரு ஃபேஸ். ஸோ இந்த ஃபேஸில் என்னென்னா ஸ்கூல்ஸ் ஏன் 10 ரூபா உள்ள நோட்டுக்கு எதுக்கு 70 ரூபி வாங்குறாங்க, இல்லைன்னா இந்த மீடியா பீப்புள் ஏன் இவ்வளோ தூரம் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, கேள்வியும் உங்களுக்கு வந்துருச்சு, ஏனும் வந்துருச்சு. ஆனால் என்னடா இவ்வளோ நாள் நம்ம ஏமாந்துட்டு தான் இருக்கோமான ஒரு கொஷின் மார்க், ஒரு கேள்விக்குறி, ஒரு தயக்கம், பயம், ஷாக், அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நம்ம இருப்போம். ஸோ இதை நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா இது ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் ஆகும். நம்ம டே டு டே ரொட்டீனில் நம்மளோட மீடியா ஹவுஸில் சொல்கிற எல்லா விஷயங்களும் டிவி, நியூஸ் பேப்பர் எல்லாத்துலேயுமே வரும். இதோட நம்ம நிறைய விஷயங்கள் எதெல்லாம் பார்க்குறோம் கேட்குறோமோ அதை வச்சு தான் நம்ம லைஃப்பும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். மோஸ்ட்லி இப்போ நம்ம சோஷியல் மீடியா நெட்வொர்க் இல்லை அதுக்குள்ளே அந்த எராவில் இருக்கும். ஸோ நம்ம பார்க்குறது எல்லாமே தவறுகளை ப்ரொஜெக்ட் பண்ணி அது சரின்னு காமிக்கும் போது நம்ம லைஃப்பில் ஓகே இது பண்ணால் தப்பு இல்லை அப்படின்னு வரும். ஆனால் உங்களுக்கு தெரியும் இது தப்புன்னு. ஸோ இந்த ஸ்டேஜில் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நான் ஷேர் பண்ண நிறைய விஷயங்கள், நம்ம யூஸ் பண்ணுற சோப்ஸ் நல்லதில்லை, ட்ரெஸ்ஸஸ் நல்லா இல்லை இப்படின்றது இது எல்லாருக்குமே தெரியுமானா தெரியாது. தெரிய வரும்போது அந்த ஷாக் வரும். எனக்கு என்னோடய லைஃப்பில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படி தான் இருந்தது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை பார்க்கும்போது இது கேள்வி கேட்கலாமான்னு தோணும். பட் யார்கிட்ட கேட்குறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விட்டுட்டேன். பட் நல்லா உள்ளே போய் பார்க்கும்போது செம ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும். ஸ்டேஜ் 4 ரீசர்ச் ஃபேஸ். ஒரு க்யூரியாசிட்டி வரும். ஓகே நம்ம இவ்வளோ நாள் இப்படியா ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இருந்தோம், ஒரு விஷயத்தை கேட்டுட்டு இருந்தோம், அந்த விஷயத்தில் ஒரு உண்மைத்தன்மை இல்லாமல் இருக்குது, டவுட்டும் வந்திருக்கு செகண்ட் பாயிண்டில். அதுக்கப்புறம் ஷாக்காக இருக்கீங்க. இப்போ தான் ஓகே போதும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக உள்ளே போய் தேடலான்னு வரும். என்னோடய லைஃப்பில் நடந்த விஷயம் என்னென்னா நான் யூஸ் பண்ணுற இந்த சோப்ஸு க்ரீம்ஸுக்கெல்லாம் ஓகே என்ன தான் நடக்குதுன்னு படிக்கலான்னு பார்க்கும்போது நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க எதுவுமே ஒழுங்கு இல்லைன்றது எனக்கு புரிய வந்துச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் என்னென்னா நம்ம ரொம்ப ஆர்வமாக க்யூரியஸாக ரொம்ப ரொம்ப ஆழ்மையாக தேடுவோம். இதனால என்னென்னா நம்ம லைஃப் ஃபுல்லாக டிஸ்ட்ராக்ஷன் நிறைந்த உலகத்தில் புது விஷயங்கள் புது பார்வையில் நம்ம பார்ப்போம். புது விதமான ஒரு வாய்ஸ் நமக்குள்ளே கேட்கும். அதுதான் அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட், கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நான் லேட்டராக டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓல்டு பிலீஃப் இவ்வளோ வருஷமாக சொல்லி நம்மளை நம்ப வச்சுட்டு இருந்த உண்மைகள்னு நினச்சிட்டு இருக்க உண்மைகள் எல்லாமே உண்மை இல்லைன்னு புரிய வர ஸ்டேஜுமே இதுதான். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டிங்கன்னா யூ ஆர் ஸோ லக்கி பிகாஸ் இன்னும் 3 ஸ்டேஜ் தான் இருக்குது.
நம்பர் 5 அவேக்னிங் ஸ்டேஜ். முழிச்சுக்கிற ஒரு விஷயம். இவ்வளோ நாள் நம்ம பார்த்துட்டு இருந்தது கேட்டுட்டு இருந்தது எதுவுமே உண்மை இல்லை அப்படின்ற தெளிவாக புரிகிற ஒரு விஷயமே அவேக்னிங் ஸ்டேஜ் தான். இதுதான் என்லைட்மெண்ட் ஸ்டேஜ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்னன்னா, ஓகே, இன்னமேல் நடக்க போகிறது எல்லாமே என்னை சுற்றி வெளியில் நடக்கிற விஷயங்களை வச்சு நான் வந்து செயல்படுத்த மாட்டேன். இன்ஸ்டெட் எனக்குள்ளே இருந்து இன்ட்யூஷன், இது நீ பண்ணுன்னு சொல்கிற விஷயங்களை தான் நான் பண்ணுவேன். அதே மாதிரி அதாவது இன்டெலெக்சுவல் பிரெயினை யூஸ் பண்ணுறதை தாண்டி நம்ம டீப்பராக யூ வில் கனெக்ட் வித்தின் த சோல். உங்களுக்குள்ளேயே நீங்கள் போய் தேடுற மாதிரி இருக்கும். எல்லா கடவுள் எல்லா மதத்துலேயும் என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுள் எங்கே இருக்குன்னா உங்களுக்குள்ளே இருக்குன்னு தான் சொல்கிறாங்க, நமக்குள்ளே இருக்குன்னு. ஸோ அந்த நம்ம உணர்ற ஒரு ஸ்டேஜாக தான் இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டேஜ் இருக்கும், இல்லைன்னா அவேக்னிங் ஸ்டேஜ்னு சொல்லலாம். இது 6th ஸ்டேஜ் ஐடென்டிஃபிகேஷன் கொலாப்ஸ். ஆக்சுவலி ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன், ஸோ தட் உங்களுக்கு ரிலேட்டபிளாக இருக்கும். நான் வந்து பிறக்கும் போதே இப்படி நான் ரொம்ப ஒரு நல்ல குவாலிட்டிஸோட பிறந்தேன்னா கண்டிப்பாக அப்படி தான், எல்லாருமே அப்படி தான் இருப்போம். பட் என்னென்னா ஜென்ரேஷ்னல் ட்ராமான்னு ஒன்று இருக்குது. விச் மீன்ஸ் இப்போது உங்ககிட்ட இருக்க நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எல்லாத்துக்குமே நீங்கள் மட்டும் காரணம் இல்லை. உங்களோட பாரம்பரியம், உங்களோட ஜென்ரேஷன், உங்களோட மூதாதையர்னு சொன்னால் நம்ப முடியுமா? பட் அதுதான் உண்மை. என்னென்னா இப்போது எக்ஸாம்பிள், இது வந்து ரேட் எக்ஸ்பெரிமெண்ட் கூட பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு எலிய கூண்டில் போட்டுட்டு அதுக்கு நல்ல ஒரு ஜாலியான என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்ப்ரே பண்ணுறாங்க, ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளேவர். அதுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால் பயந்து தள்ளி தள்ளி ஓடுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் அண்ட் மேல் ரேட்டையும் மேட் பண்ண விடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து குட்டி ரேட்டும் பிறக்குது. ஸோ இந்த குட்டி ரேட்டை பிறந்த உடனேயுமே அம்மா அப்பா எலிகள்கிட்ட இருந்து தள்ளி வச்சுட்டாங்க. ஸோ அம்மா அப்பாவோட கனெக்ஷனே இல்லாமல் தான் இருக்குது. பட் ஸ்டில் ஒரு கொஞ்ச நாள் கழித்து அதே ஸ்ப்ரேவை அடிக்கும்போது இந்த சின்ன ரேட்டும் பயப்படுது. விச் மீன்ஸ் பயங்கள், கோவம், அவமானம், வெக்கம், நிறைய விஷயங்கள் நம்ம இப்போது கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறது இல்லை அன்கண்ட்ரோல்டாக இருக்கிற எமோஷன்ஸுக்கு மெயின் ரீசன் நம்மளோட ஜென்ரேஷ்னல் ட்ராமா கூட. ஸோ இது எல்லாமே இந்த ஒரு ஸ்டேஜ் 6th ஸ்டேஜ் ஐடென்டிஃபிகேஷனில் உடஞ்சிரும். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் புதுசாக பண்ணணுன்னும் போது நீங்கள் புதுசாக மாறணும். ஸோ ஓல்டு வெர்ஷன் ஆஃப் யோர் செல்ஃப் எல்லாமே போயிடும். நல்லா நோட் பண்ணி பாருங்கள், பெரிய பெரிய பீப்புள் லைக் பொலிட்டிஷியன் இல்லைனா ஒரு ஆக்டர்ஸ் எக்ஸாம்பிள் விஜய் அவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்கும்போது இவ்வளோ கேவலமான விமர்சனங்களுக்கெல்லாம் உள்ளாக்கப்படும் போது கூட சைலண்ட்டாக ஒரு மனுஷனால் எப்படி இருக்க முடியும் அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த ஸ்டேஜ் தான். ஸோ இத்தனை ஸ்டேஜை கடந்து வந்தனால இதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. இன்னொன்று அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நிரந்தரம் இல்லை, நாளைக்கு ஒரு விஷயம் நடந்தால் இப்படி போயிடுவாங்கன்னு. இத்தனை ஸ்டேஜுக்குள்ளே மக்கள் எங்கேயோ இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த ஸ்டேஜை விட்டு ஃபுல்லாக அந்த பழைய வெர்ஷன்லேருந்து தள்ளி வந்து நான் பண்ணுறது கரெக்டு, நான் பண்ணுறது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையான உலகத்தில் வாழ்ந்துட்டுருப்பாங்க. இதில் இமோஷ்னல்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணிடுவோம். சில ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வேண்டவே வேணான்னு தள்ளி போயிடுவோம். சில பேரோட பேசுகிறதே நிப்பாட்டிடுவோம். லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் ஏற்படும். கம்ப்ளீட்டாக நம்ம வேல்யூஸ், பேசிக்ஸ், லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறிடும். ரைட் வேல நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன தேவை? இந்த உலகத்தில் யாருமே வந்து எந்த டேலண்ட்டும் இல்லாமல் இல்லை. எல்லாருக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும், எல்லாருக்கும் ஒன்று பிடிக்கும், எல்லாருக்கும் ஒன்று நல்லா வரும். அந்த விஷயம் மற்றவங்களுக்கு வராது. அதை எடுத்து அதுக்கு நீங்கள் வேலை பண்ணும்போது உங்களுக்கு சந்தோஷமும் கிடைக்கும். அதை நீங்கள் மணியாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபேஸில் இந்த ஸ்டேஜில் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஒருத்தருக்கு வேலையாக பண்ணாமல் உங்களுக்கே நீங்கள் செல்ஃபாக இண்டிபெண்ட்டாக பண்ணும்போது யூ வில் அட்ராக்ட் ரைட் பீப்புள். 7th ஸ்டேஜ் தான் பியூரான பர்பஸ் அண்ட் அலைன்மெண்ட். நம்மளோட இன்டென்ஷன்ஸ், நம்ம வந்து இப்போ எதுக்காக இங்கே இருக்கோன்ற தெளிவாக புரிஞ்சிடும். நான் சொன்ன மாதிரி இந்த பொலிட்டீஷியன், ஆக்ட்ரஸ், பெரிய பிஸ்னஸ் பீப்புள் எல்லாருக்குமே என்ன டென்ஷன் இல்லாமல் இருக்குமா, இல்லை அவங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வராமல் இருக்குமா, எல்லாமே வரும். பட் ஸ்டில் அவங்க என்னன்னா, நான் இதுக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன், இதை நான் பண்ணிட்டு போயிடுவேன், நீ என்ன சொன்னாலும் என் காதுலேயே விழுகாது அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வர்றது தான் இது. இதுக்கு வர்றதுக்கு கஷ்டம்லாம் இல்லை. உங்களுக்கு அந்த புரிதல் வந்துட்டாலே நம்ம பார்க்குற விஷயங்கள் தவறு, நமக்கு தேவையில்லை, இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆயிடணும். சரண்டர்னால் நமக்கு பவர்லெஸ்ன்றது கிடையாது. எனக்கு எல்லாமே தெரியும் பட் எனக்கு இது வேணாம் அப்படின்றது தான். இது அடையிற இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப கம்மி பீப்புள் தான் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும். நம்ம பண்ணுற ஒரு விஷயம் தப்புன்னு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே நம்ம பண்ணுவோம்.
அந்த விஷயத்த பண்ணாமல் நீங்கள் இருந்து பாருங்கள், அப்போ தான் சரண்டர் ஆயிடுவீங்க. உங்களுக்கு லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரோ ஒருத்தருக்காக வாழ்கிறது, இல்லை யாரோ ஏதோ சொல்லிடுவாங்கன்றதுக்காக ஒரு விஷயம் பண்ணுறது அப்படிலாம் இல்லாமல், உங்களுக்கு நல்லா ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயமாகவும் இருக்கும். ஸோ இந்த பிடிச்ச விஷயத்த பண்ணும்போது நீங்கள் டீப்பாக சந்தோஷமாக இருப்பீங்க. இப்போது மேனிஃபெஸ்டேஷனும் இங்கே தான் ஒர்க் ஆகுது. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணும்போது நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா? ஸோ உங்களுக்கு எண்ணங்கள் வந்து எனக்கு இது வேணும், அது வேணும்னு நினச்சிருப்பீங்க. அத அட்ராக்ட் பண்ணக்கூடிய நேரமும் இந்த இடத்துல தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் தான் வரும். யூசுவலா இவ்ளோ ஸ்டேஜ்லயே எனக்கு வேணும் வேணும்னு நெனச்சுட்டு உங்களுக்கு டவுட்டு, கொஸ்டின், ஷாக்ல இருந்திருப்பீங்க. பட் இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு தெரியும். நம்ம பாடின்றது வந்து ஒரு எலக்ட்ரிக் எனர்ஜி. நம்ம மைண்ட், தாட் வந்து ஒரு பவர்ஃபுல்லான மேக்னெட்டிக் எனர்ஜி. இது 2மே ஈவனான ஒரு இடத்துல அலைன் ஆகும்போது, நம்மளோட வைப்ரேஷன் ஹை லெவல் வேற லெவல்ல இருக்கும். ஸோ, அதனால நீங்க நெனைக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணலாம். யூ நோ வாட்? காசு இல்ல, பணம் இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. எதுவுமே இதுக்கு தேவையில்ல. நீங்க கரெக்டான அலைன்மெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயம், உங்களுக்கால பண்ற விஷயத்த சந்தோஷமா, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, அந்த மேக்னெட்டிக் எனர்ஜியோட உங்க மைண்ட், பாடி, சோலோட கனெக்ட் ஆகி நீங்க பண்ணும்போது, உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் தானா உங்கள தேடி வரும். அது எப்படி வரும்னு கேட்காதீங்க. இது எனக்கு நடந்தது. ஸோ, எனக்கு பிடிச்ச விஷயம்னு நெனச்சு நான் இந்த பிஸ்னஸ்க்குள்ள வந்து பண்ண ஆரம்பிக்கும்போது, எனக்கு எதுவுமே தெரியாது. பட் ஒண்ணொன்னா என்னைய தேடி ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்துச்சு. இத ஆப்பர்ச்சுனிட்டீஸ் தான் அப்படின்னு நமக்கு தெரியணும்னா, நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து தள்ளி வந்து நம்ம அமைதியா ஒரே இடத்துல ஃபோக்கஸ்டா இருக்கணும். ஸோ இதுக்கு தான் நான் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா? கம்ஃபர்டபுளான ஸ்டேஜ்லேருந்து ஃபர்ஸ்ட் வெளியில வரணும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு பில்ட் சம்திங் வெரி ஹியூஜ் ஃபார் யூ அண்ட் யுவர் சொசைட்டி, ஃபர்ஸ்ட் அந்த கம்ஃபர்டபுள் ஸ்டேஜை பிரேக் பண்ணுங்க. டோன்ட் லிசன் டு எனி ஆஃப் த மீடியா, சோஷியல் மீடியா, கவர்மெண்ட். எஸ் கேட்டுக்கோங்க, பட் இந்த காதில் விட்டுருங்க, அவ்வளோதான். இன்டெப்த்தாக போகாதீங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் உங்களுக்கு என்ன கரெக்டுன்னு படுதோ, யூ ரிசர்ச் வெல் அண்ட் யூ ஒர்க் ஆன் இட் அண்ட் யூ வில் பி லைக் என்ன ஒரு நீஷில் இருந்தாலும் அதில் ஒரு டாப் மோஸ்ட் வர முடியும். பட் இட் வில் டேக் சம் டைம். அக்செப்ட் பண்ணிக்கோங்க, இதுதான் நானுன்னு. ஈகோயிஸ்டிக் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுருங்க. டெஃபினெட்லி யூ வில் பி வெரி பவர்ஃபுல் ஒன் டே. ஸோ எஸ், ஐ திங்க் இந்த வீடியோ கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிக்கு அனுப்பிச்சி விடுங்க. ஐ வில் பி ஸோ ஹாப்பி அட்லீஸ்ட் 1 பீப்புள் இதுலேருந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டால். தேங்க்யூ.